Hello everybody, vanakkam. Welcome to this Saint Evis vlog. The weekend is about to start. Why am I excited? Because my son is coming. Tavin vandale என் முகத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வாட்ஸ் பல்பு வந்துடும். ஸோ தேங்க்ஸ்கிவிங் பிரேக்கு வரான் வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் போவோம், பிக்கப் பண்ணுவோம், வருவோம். அவன் காலேஜ் போகிறானா இல்லை வீட்டிலே தான் இருக்கானா நீங்கள் நினைப்பீங்க. அவன் வீக் டேஸில் வந்து காலேஜில் தான் இருக்கா, வீக்கெண்டில் வீட்டுக்கு வரான். இப்போ வந்து ஆக்சுவலி 10 days ஆச்சா, 10 days ஆச்சு. ஆமாம், 10 days ஆச்சு அவனை பார்த்து. ஐம் எக்ஸைட்டட். வந்தோடனே நான் காட்டுறேன். அண்ட் ஐம் ரெடி வித் மை ரெடி ட்ரையல் அவுட்ஃபிட். ஊருக்கு போகலான்னு டிசம்பரில் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகளுக்காக ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பண்ணியாச்சு. என்னுடைய நியூ சிகை அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். கேட்டிங்க சில பேர் வந்து பின்னாடி லேயரை காட்டுங்க அக்கா அப்படின்னு. இதுதான் என்னுடைய லேயர். திஸ் இஸ் த லேயர். ஷார்ட்டாக பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி போடணும், இந்தியன் அவுட்ஃபிட் போட்டால் போடணும்னு சொன்னதுனால கொஞ்சம் இந்த இது எக்ஸ்ட்ரா விட்டாங்க. இல்லைன்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அகெயின் ஐ லைக் த ஹேர் டூ. ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்ட்டீங்க. அங்கேயே உங்களுக்குலாம் 10 on 10 நான் கொடுத்துட்டேன். சந்தூர் மோமெண்ட் லைட்டாக வந்துச்சு. மம்மி அப்படின்னு விவின் ஓடி வர சொல்லலாம் நினச்சேன். ஆனால் அவன் இல்லை. பை த வே விவின் வந்து இன்னைக்கு ஸ்கூலில் தேங்க்ஸ்கிவிங் மீல் சாப்பிட்ருக்கான். அந்த ஃபோட்டோ வைங்க வினோத். யூ ஹாவ் டு சி. ஓ மை காட், தே ஹாவ் த ஹோல் டர்க்கி, த ஃபிக்ஸிங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸ்கூலில் தராங்க, ஸ்கூல் லஞ்சில். ஸோ நல்லா சாப்பிட்ருப்பான். அவன் ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகிற ஆள். என் வாழ்க்கையே எந்திரிச்சதுலேருந்து சாப்பிட்றதான் யோசிப்பான். ஸோ நல்லா சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ போய் தவினை கூப்பிட்டு வரலாம். வண்டி கேஸ் போடணும், சில வேலைகள் இருக்குது. லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, தீபாவோட டிடிகேஎஸ் கிச்சன்லேருந்து உருண்டை குழம்பு வாங்கினேன். வினோதுக்கு இந்த உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். நான் உருண்டை குழம்பு பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப வேலை. தீபா பண்ணுறாங்கனால தீபாட்ட வாங்கிட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், முட்டை வச்சு பாயில்டு எக்கு. அம்மா வந்து ஊருக்கு போகும்போது கருவாடு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்க, நெத்திலி கருவாடு. ஸோ அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ லெட்ஸ் கோ அண்ட் பிக் த வின். பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ டர்லாக்ல கேஸ் போட்டுட்ருக்கோம். ஹலோ வினோத், கேஷுவலா இருங்க, கேஷுவலா இருங்க. கேஷுவலா தான் இருக்கேன். நீ கட் பண்ணு, நீ ஃபர்ஸ்ட். நான் காலரா அடிக்கல. vlogல நடிக்கணும் வினோத். மர்சட் வந்துட்டோம். சைன்த்தை ஓட்டிட்டு வந்துட்டேன். பாட்டை போட்டு எம்மா பசங்க எல்லாம் வந்து இப்போ கிளம்புறாங்க. எல்லாம் வீட்டுக்கு போன இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆம்ட்ராக் டிராப் பண்ணி அங்க இருந்து போவாங்க. எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பா என்ன ஜாலி. வீக்கெண்ட், தேங்க்ஸ்கிவிங் வீக்கெண்ட், எல்லாருக்கும் ஜாலி. வர சொல்லியிருக்கோம் 1:30 வாடான்னு. வருவான், இனிமேதான் பொறுமையா வருவான். பொட்டி படிக்க தூக்கிட்டு வருவான். நம்ம பையன் மாதிரி இருக்கான். நம்ம பையன் ரூம்மேட் மாதிரி ஒருத்தர் இருக்கான் இல்லையா? அப்பா உள்ள போவோம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச் போய் கூட்டிட்டு வரோம். சாப்பாடு கூப்பிட்டு வாங்கி தரோம். ஒரு பிளேட் எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு போறோம். கூப்பிட்டு போனா எடுத்துட்டு வருவோம். என்னவா போய் பார்த்துட்டு வரோம். வினோதுக்கு என் ட்ரெஸ் உங்களுக்கு காட்டணும். ரியலி இல்லையா? சொல்லுங்க. வந்துட்டோம். டைம் 1:30 மணிக்கு வர சொல்லிட்டோம்ல, வரணும். என்ன பண்றான்னு தெரியலையோ. No, we'll throw it at home. No, I will put it for the recycle. Did you get all the laptop and all the charger? Yep. Ready to go home? 10 days. Yep. Ah, what a relief, huh? Chilling, sleeping. Yeah, thank you. Yes. My brother already started the Thanksgiving food. Oh yeah. Yes.
ஜாலியா இருக்கா? எல்லாரும் வீட்டுக்கு போறாங்கடா. எல்லாம் வீட்டுக்கு ட்ரை பண்ணி நல்லா ஸ்டைலா பண்ணி வச்சிருக்காங்க. வேர்ல எல்லாம் ட்ரெயினோட போய்கிட்டு இருக்கோம். Goods train. இங்க ஒரு பெல்வி ரோட் இருக்கு. அதே பெல்விய ரோட் தானே? அப்படியா? எம்ப்ளாயி இதான் என்ன ட்ரெயின்? வெனம் இருக்கு. மழை வருது. விவின் வந்து சிக்ஃபிலே கேட்டான். நானும் தவினா வந்து ரைசிங் கேன் சாப்பிடலான்னு பார்த்தோம். போன வாட்டி காமிச்சோம் அதே இடம் தான். ஆர்டர் பண்ணிட்டோம். போய் பிக்கப் மட்டும் பண்ணிட்டோம். மேண்டிகா இருக்கு. That's all, Davin. What do you want? Straw? மழையா இருக்கு. கலிஃபோர்னியாவில் ரேராக தான் மழை வருது. ஸோ இட்ஸ் அ வெல்கம் ரெயின் ஆக்சுவலி. இது வந்து டோஸ்ட். But the order 4 டோஸ்ட் ஆர்டர் பண்ணீங்களா? because they have it just on there. 4 டோஸ்ட். சிக்கன் 6 finger fingers and fries and toast இருக்கு இதில். சிக்ஃபிலே டிரைவ் த்ரூவில் இருக்கும். மழை பெய்யுதுனால அங்கே போட்டுருக்காங்க டோஸ்ட். தை கூட்டி விடுறோம். பையனை அம்மா கூட்டி விடுறோம். டிப் பண்ணி. நீ சாப்பிடு. You got it. No, you got it. You got it. It's different piece. This is different chicken piece. Yeah. This is a different piece. மழைக்கு பாருங்க ஐடியா. ஜாக்கெட் எல்லாமே பாக்ஸ் மாதிரி போட்டு. Come here. Party. Here, Tavin. Tavin. That's the card from our mama. Yep. You already got him back. Huh? So Casio watch. Casio watch. Looks nice. Good morning, everyone. This is Saturday, next day morning. Bro is making. என்ன பண்ற? Scrambled eggs. நல்லா அடிச்சிட்டியா? கை கழுவு ஃபர்ஸ்ட். Pour it inside.
Folding the eggs. Correct. பேனை கொஞ்சம் டில்ட் பண்ணான்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இட் வில் ஃப்ளோ. இந்த மாதிரி பிடிச்சிக்கோ, இந்த கையில் பிடிச்சிக்கோ. Now fold it. Fold so that you know it will cook on the other side. You like cooking? Good. I think you'll be a cook, like a good cook for your family and for your friends, right? Flame கம்மி பண்ணு. Reduce the flame. Left side. Again, fold it. Perfect. Perfect. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடு. The other side. So flip everything properly and then the residual heat will do the work. Okay? Perfect. இப்போ போய் மற்றதெல்லாம் assemble பண்ணு. I'll keep an eye. Vivian's sandwich making skills. So toasted bread and cheese. Bacon எடுத்து இதில் வைக்கிறோம். If you don't eat bacon, it's optional, right? Yeah. Any other variety people can keep? For vegetarians who only eat eggs. You can keep Tomato, onion, stuff like that. Fried vegetables. fried vegetables. You need the crunch, right? I saw someone making one with Lay's chips. That could work, I guess. ஸோ இதில் நல்லா அரேஞ்ச் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிவிட்டு இதில் கெச்சப் போடுவோம். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ரைட் வி? Some ketchup. If you want, you can put hot sauce also. Enjoy, we. Thank you. விவின் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டா. எங்களுக்கு லஞ்ச் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னெல்லாம் இருக்குன்றதை இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. தவினுக்கு வந்து ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு நல்லா தயிர் சாதம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் வீட்லேயே தயிர் பண்ணுவேன். நம்ம வீட்டு தயிர் நிறைய பேர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுவேன். என்னோடய சேனலில் இன்ஸ்டன்ட் பாட்டோட தயிர் ரெசிபி இருக்குது. இவ்வளோ சூப்பராக கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். A2 பால் யூஸ் பண்ணி பண்ணுவேன். அதே மாதிரி தயிர் சாதம் பிசைஞ்சு முடிச்சுட்டு இப்படி ஒரு ஸ்பூன் கோல்டு தயிர் இது மேலே வச்சுருவேன். ஸோ தட் அவன் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக பண்ண தயிர் தவினுக்கு. அப்புறம் ரீசெண்டாக நம்ம இங்கே ஒரு இந்தியன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ போகும்போது என்ன வாங்குறதுன்னு தெரியல, தான் வாங்கணும்ல. அப்போ வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க இந்த கோபி ஸ்டைல் இந்தியன் யோகட் ஹோல் மில்கோடது ரொம்ப நல்லா இருக்குனாங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் பண்ணுற தயிர் மாதிரியே நல்லா இருக்குது. ஒரு வேளை வீட்டில் நீங்கள் தயிர் பண்ணலான்னா இது யூஸ் பண்ணலாம். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இது வந்து ரொம்ப நல்லா திக்காக ஹங்கர்ட் மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலி சுச்சனா வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இந்த தயிர். பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வாங்கிட்டு வந்து ஹோல் மில்க் பார்த்தா குட் ஆல்டர்னேட் டு தட். ஸோ லோக்கல் இந்தியன் ஸ்டோர்ஸில் இப்போ கோபி பிராண்டோட விற்கிறாங்க. இவங்களோட பன்னீரும் நல்லா இருக்குனாங்க. அடுத்தது எங்களுக்கு லஞ்ச் வந்து நான் சாதம், லெஃப்ட் ஓவர் மாங்காய் சாம்பார் கிட்ட இது வந்து நான் பண்ண பெப்பர் சிக்கனோட அந்த கிரேவி இருக்குது பாருங்கள்.
இதை போட்டு சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வினோதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மட்டா ரைஸ் ஆல்ரெடி இருக்குது. காஃபி ஆல்ரெடி நான் வந்து இப்போ பண்ணி வச்சுட்டேன். இந்த பைரெக்ஸில் வந்து இந்த மாதிரி குட்டியான ஒரு இது மாதிரி மெஷரிங் கப் மாதிரி விற்கிது. இதில் வந்து பால் காஃபிக்கு சூடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் இருக்குது என்கிட்ட. ஆங்கர் பிராண்ட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அது அதுக்காக இருக்குது. பால் ஆல்ரெடி சூடு பண்ணது குட்டி ஆங்கர் பிராண்டோடது. நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது இதில் இந்த பைரெக்ஸில் பண்ணால் பால் வந்து பொங்க மாட்டேங்குது. லைக் வெளியே வர மாட்டேங்குது. அதில் வந்து உடனே வெளியில் வருது. மேபி பிகாஸ் இதோட சைஸ் பெருசாக இருக்கான்னு தெரில. நம்ம அந்த 1 கப் மெஷர் ஊற்றினோன்னா பெருசாக்கலாம். பட் பைரெக்ஸ் இஸ் அ குட் பிராண்ட். ஸோ மெஷரிங் கப் காஃபி போடுறதுக்கு எப்படி காஃபி போடுவீங்க? அடுப்பில் சூடு பண்ணுவீங்களா, மைக்ரோவேவில் பண்ணுவீங்கன்னா? சம்டைம்ஸ் அடுப்பில் பண்ணுவேன், மோஸ்ட்லி மைக்ரோவேவில். ஏன்னா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு நானும் வினோதும் குடிக்கிறதுனால யூஸ்வலி இந்த மாதிரி பெரிய கப்பில் போடுவேன் காஃபி. இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்தோடனே மார்னிங் காஃபி குடிக்க மாட்டேன். ஐ வில் ஈட் மை ஃபுட் அண்ட் தென் ஹேவ் காஃபி அலாங் வித் மை ஃபுட். ஐ டோன்ட் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங் லைக் ஃபஸ்ட் திங் எழுந்திரிச்சோன்னே ஐ ஹேவ் டு ஹேவ் காஃபி இல்லை. பட் ஐ ஹேவ் டு மத்தியானம் லஞ்ச் இது பை தி வே. காலையில லஞ்ச் நம்ம எப்பவுமே ஐ ஈட். இல்லை சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. கரெக்ட். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் தான் சைந்தவி. நான் இந்த மாதிரி மட்டா ரைஸ் ரீலாக பண்ணி போடுவேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரே ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. 2 ஹஸ்பண்ட்ல வருத்தமா சொல்ற மாதிரி 2 ஹஸ்பண்ட்ல ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. கன்ஃபியூஸ் ஆயிட்டடி. 2 பசங்கள்ல ஒரு பையன் காலேஜ்ல இருக்கான், தவின். சின்ன பையன் விவின் வந்து ஹை ஸ்கூல்ல படிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். இவன் வந்து ஹை ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி நல்லா சமைச்சு சூப்பரா சாப்பிடுவேன். இந்த மாதிரி அப்பப்போ நான் பண்றதுலாம் சாப்பிடுவேன். சூப்பரா சமைக்கிறே இல்லையோ? ஆமா கரெக்ட். நல்லா சாப்பிடுவேன், சமைப்பேன். என்ன வேணும்? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன், அது சமைச்சாலும் சாப்பிடுவேன், வெளியே சாப்பிடுவேன், ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். கரெக்ட். எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். தவினுக்காக ஸ்பெஷலாக வந்து கோழி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவன் வருவான்னு பார்க்குறேன், வரல. சரி நம்ம சாப்பிடலாம். விவின் ஆல்ரெடி சாப்பிட்டு போயிட்டான். அது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் தான் என்னோட சின்ன பையன் விவின். இப்போ அடுத்து வரப்போகிறவன் தான் தவின். ஓகே, லெட்ஸ் ஈட். ஹலோ வினோத். எஸ். இன்னைக்கு நீ என்ன கண்டிப்பாக வீடியோவில் காட்டலான்னு சொன்னார். ஏன் வினோத்? ஏன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கலர் அடிச்சிருக்கேன். என்ன கலர் அடிக்கிறீங்க? நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கார்னியே அமோனியா ஃப்ரீ பிளாக், ஜென்ரல் பிளாக். ஸ்கின் அலர்ஜி எதுவும் வரலையா? அது ஒண்ணுதான் எனக்கு கலர் அலர்ஜி வரல. ஸ்கின்ல ஒட்டுமான்னு கேக்குறாங்க. ஒட்டாது. முடி கொட்டுமா? நான் என்ன பண்ணுவேன்னா, எட்ஜஸ் தான் மெயினா ஒட்டுறது, ஸ்கின்ல ஒட்டும். சரி. சோ கோகனட் ஆயில் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன். ஸ்கின் மட்டும் அந்த எட்ஜஸ்ல ஃபுல்லா கோகனட் ஆயில் போட்டுருவேன். சரி. அதுக்கப்புறம் ரெகுலரா கலர் அடிச்சிருவேன். சரி. குளிக்கும் போது அந்த எனிவே அந்த கோகனட் ஆயில இது பண்ணி உள்ள போகுது. சோ அது வந்து அந்த ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாது. ஓகே. சோ குளிச்ச உடனே உங்களுக்கு க்ளீனா இருக்கும். ஓகே. அது ஒரு டிப்ஸ். ஆக்சுவலி அது அப்பா சொன்னாரா யாரோ சொன்னாங்க, ரைட்? அப்பா தான் சொன்னார் அந்த டிப்ஸ். சைந்தை அப்பா சொன்ன டிப்ஸ் அது. கரெக்ட். அதுக்கு முன்னாடி அடிச்சுப்பேன். சம்டைம் அசிங்கமா தெரியும். எனக்கெல்லாம் ஆகும். நான் போடவே மாட்டேன் கோகனட். சோ என்ன கலர் அடிச்சாலும் ஸ்கின்ல பட்டா கூட ஒண்ணு ஆகணும்னா முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் கோகனட் ஆயில் அந்த எட்ஜ்ல போட்டுருங்க. ஆர் வாசலின். வேசலின். ஆனா வேசலின் என்ன பிரச்சனைனா, வேசலின் நான் போடும்போது இங்க வேசலினும் அந்த ஹேர் டேயும் பட்டு அதுக்கு ஒரு இது டிஃபரண்ட் ஷேட். அதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும்ல, அதுல எனக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேசலின் போட்டது இல்லை. கோகனட் ஆயில் வந்து நேச்சுரல்னால இட்ஸ் பெட்டர் டு யூஸ் கோகனட் ஆயில். ஓகே. ஸோ அதை போட்டுட்டு அடிச்சுட்டு குளிச்சேன்னா உங்களுக்கு அந்த ஒட்டுறது அந்த ஸ்கின்ல இருக்கவே இருக்காது. பிளஸ் எனக்கு அலர்ஜி எதை போட்டாலும் அலர்ஜி ஆச்சு. இது ஒன்று தான் அலர்ஜி இல்லாமல் இருக்கனால இப்போ இதை தான் யூஸ் பண்ணுறேன். சரி. அண்ட் தேங்க்ஸ் டு சைந்தை ஃபார் த சிக்கன் குழம்பு கிரேவி. கருப்பு சிக்கன், பெப்பர் சிக்கன். கருப்பு சிக்கனோட கதையை சொல்லுங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து சிக்கனாவே மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே சண்டேஸ் தான் பண்ணுவாங்க. வீக் டேலலாம் மீன் அது மாதிரி பண்ணுவாங்க. மீன் யாராவது அது மாதிரிலாம் வாங்குவாங்க. வீட்டுக்கு வந்து மீன் காரமெல்லாம் கொடுப்பாங்களா, அது வாங்குவாங்க. வீக்கெண்ட்னா சிக்கன் பண்ணுவாங்க. சிக்கன் பண்ணாங்கன்னா ஒரு டப்பாவில் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கருப்பு கோழி இந்த மாதிரி கருப்பாக பெப்பர் சிக்கன் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை பெரட்டி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சைந்தை கல்யாணம் நடந்து கருப்பு சிக்கன் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பேன். சைந்தை வந்து எனக்கு கருப்பு சிக்கன் நான் சாப்பிட்டதே இல்லையா, அதுக்கப்புறம் எப்படி அதை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணுவா, கருப்பா ஏதோ பண்ணுவா, ஹேர் டே தான் உள்ள ஊற்றி கொடுக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. அப்புறம் இவென்ச்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் அவரோட எடுத்துட்டு வந்தோடனே நான் சொன்னேன் நல்லா இருக்கு, இதுதான் கருப்பு சிக்கன் அப்படி சொன்னோன்னே இதை மெயின்டைன் பண்றோம். ஸோ தட்ஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட். அதோட சீக்ரெட் என்னன்னா, சோம்பும் சீரகத்தையும் வறுத்துட்டு கடைசியில் போடுறது தான். மெயினாக பிளாக் பெப்பர், சோம்பு சீரகம் பிளாக் பெப்பர். நல்லா இருக்கா? ப்ளஸ் இன்னும் ஆனியன் போட்டோன்னா இன்னும் அந்த காரமலைஸ் ஆன ஆனியன் டேஸ்ட். ஆமாம் இது வந்து சும்மா பிளெயினாக அப்படியே பண்ணேன். பட் அது பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு வினோத்? தேங்க்யூ தேங்க்யூ, நல்லா இருக்கும். Very good. I'm glad you're enjoying. Yeah. Hello. What's it? Hi. Hi. சாப்பிட்டியா? How's the food? It's good.
என்ஜாயிங் ஹோம் ஃபுட். Yep. ப்ரோ என்ன சாப்பிட்றீங்க ப்ரோ? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த கிரேவி, இந்த சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பிரெட் வித் கிரேவினால சரி வேஸ்ட் பண்ணுவானே. இட்ஸ் an emotion. இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட தேவையில்லைனால பிரெட் ஒன்று எடுத்து, இந்த கடைசி பிரெட் எனக்கு பிடிக்கும், அந்த எட்ஜ் பிரெட், அதை எடுத்து. இட்ஸ் an emotion. If you know, you know. கருப்பு சிக்கன் காம்பினேஷன். பெப்பர் சிக்கன். I'm glad you're enjoying it. தேங்க்யூ. வினோதோட இந்த தயிர் ஃபீட்பேக் என்னன்னு கேட்போம். எனக்கு வந்து வீட்டு தயிர் ரொம்ப நல்லா வினோத், nothing compares to I know, home. You can't talk about that. as a தயிர் நீ சொல்ற மாதிரி இல்ல இல்ல. இல்ல क्वेश्चन கேட்றேன். இதுக்கும் காஸ்கோல ஒரு வர்க்கா வாங்குவோம்ல, வர்க்கா ஆர்கானிக் வர்க்கா, அதுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன்? பர்சனலா இன் மை ஒப்பீனியன் வர்க்கா நல்லா இருக்கு. ஏன் இது ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, இது வந்து கொஞ்சம் சவரா இருக்கு. மேபி அதான் இந்தியன் ஸ்டைலு நீ சொல்ற, ஆனா எனக்கு கொஞ்சம் சவரா இருக்கு. ப்ளஸ் ஒரு பழைய தண்ணி, அந்த அரிசி அந்த கழுவின தண்ணி அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கு. இவனை கேட்போமா? You want to try and give அது feedback? வீட்டு தயிர் தான் சாப்பிடுது. இது வீட்டு தயிர். எஸ். சாப்பிட்டு சொல்றியா தவன் ஃபீட்பேக்? வெயிட். He exclusively likes home curd. ஆனா இத பத்தி டேஸ்ட் சொல்லு. You don't compare. ஆமா, கம்பேர் இல்ல. ஆனா அவன் வர்க்காவும் சாப்பிட்டுருக்கான் காஸ்கோடது. This is like India because there is the sourness, right? The one we had in India, right? Yeah, like the one in India. அந்த கவின்ஸ்லாம் வாங்கினோம்ல தயிர், ஹட்சன் கர்ட், கவின்ஸ் கர்ட், ஆவின் கர்ட். எனக்கு அதுவும் கொஞ்சம் புளி இது சவரா தான் இருந்தது. No, yeah, that is sour, but that's the style of like India. It says right in this. I know, but நான் இந்தியால சாப்பிடும்போது, ஆனா again நான் வெளிய தயிர் சாப்பிட்டதே கிடையாது. வீட்டு தயிர் தான் சாப்பிடுவோம். So like The one in the house. I know, but like nowadays, see those days when we grew up, அப்பெல்லாம் தயிர் வீட்டே பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வெளியே வாங்கிடுறாங்க. When I went. இல்லடா, கல்ச்சர், இதோட கல்ச்சர் இருக்குல்ல, the culture that they add, it has that strain which will make it more sour. இப்போ நம்மளோட வீட்டு கல்ச்சர் வேற, இதோட கல்ச்சர் வேற. ப்ளஸ் நம்ம வந்து இதில் A2 பால் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவங்க என்ன பால் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது. ரெண்டுமே ஹோல் மில்க் தான். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு அந்த இந்தியன் நல்லா இருக்கு. இப்போ லஸ்ஸிக்கு வந்து கண்டிப்பாக இது பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு அவர் வர்க்கா. ஏன்னா வர்க்கால வந்து ஒரு சவர்னஸே இருக்காது. சவர்னஸ் இருக்காது. ஆமா, அம்மா ஏன் டேஸ்ட் பட்டுக்காக நான் சொல்றேன். அம்மாக்கும் வர்க்கா தான் பிடிச்சது இதை விட. ஆனா ஆஃப் கோர்ஸ் வீட்டு தயிர் வேற டேஸ்ட். பட் அது வந்து இட்ஸ் யூ கான்ட். நான் கம்பேர் பண்ணல, நான் சொல்றேன் வீட்டு தயிர் இது வந்து நல்ல ஜெனரல் நல்லா இருக்கு. ஆனா வந்து எனக்கு ஏன் டேஸ்ட் பட்டுக்கு வந்து கொஞ்சம் சவரா இருக்கனால, நான் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப சவரா சாப்பிட்டேன். அதனால கொஞ்சம் இது இருக்கு. பட் அதர்வைஸ் இட்ஸ் a good alternate. வீட்ல பண்ண முடியாதவங்களுக்கு ஊர் தயிர் இந்தியன் டேஸ்ட் வேணும்னா this is the one. Correct. But you are okay with the regular plain yogurt, plain the Varka is good. வேற எதுவும் நான் சாப்பிட்ட ஞாபகம் இல்லை. பட் plain Varka is also okay. ஆனா அது வந்து சவர் நானக்கு சாப்பிட்டுருக்கோம்ல இல்லையா? ஞாபகம் இல்லை. டேஸ்ட் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கோம். ஓகே, சாப்பிட்டாச்சு. நான் ஹேவ் டு க்ளீன் எவ்ரிதிங். டிஷ் வாஷர் போடணும். ஐ கண்டினியூ மை டே. சிங்கப்பூர்லேருந்து நஸ்ரீன் எடுத்துகிட்டு வந்த கருவாடை வந்து அம்மா எனக்காக இந்த மாதிரி நெத்திலி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு போனாங்க. அது கொஞ்சம் தவினுக்கு தந்தேன். அவனை சாப்பிட்டு முடிச்சிட்டா. சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. இன்னொரு பேட்ச் உள்ளே இருக்குது, ரைட்? மெயின் பேட்ச் உள்ளே இருக்குது. இது வந்து இந்த டெய்லி யூஸ் பண்ணுற பேட்ச்சு. மெயின் பேட்ச் உள்ளே இருக்குது. ஐ ஹோப் நோபடி. சரில என்ன பிரச்சனை? ஆனால் அவனா அர்ஜென்ட்டாக போலியாவா? இந்த மரத்துலேருந்து நிறைய விழுது. வரேன். போலீஸ் போச்சு. என்ன நடக்குன்னு தெரியல. மேபி காலேஜ் பார்க்கில் அந்த சைடில் நினைக்கிறேன் ஏதாவது பிரச்சனை. இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, மறக்கவே முடியாது. மழை பெஞ்சிட்டு எப்படி இருக்கு பாருங்க. காத்தடிச்சு, காத்து மழை, புயல் இல்லை, காத்து மழை. ஏன் இவ்வளோ வேகமாக போனானுங்க? என்ன விஷயம்? போலீஸ் தான் இப்பதான் போச்சு. மழையில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனான்னு தெரியலையே.
மழைனால அவ்வளோ கோல்டா இல்லை கொஞ்சம். காத்து இல்ல மழைனால காத்து இல்லைன்னு நினைக்கிறேன். There's a hit in that. மழைக்கு முன்னாடியே காத்தடிச்சு எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். திட்டுன்றா என்னடா சொல்ற? இதுக்கு ஏதோ சொல்ற? ஏய் சும்மா சொல்லாத. சேர பாருங்க இப்படி வெளியில மலையில போட்டு வச்சு நனைஞ்சு கிடக்குது. Hasn't rained. யார் போட்டாங்க அந்த சைடு? What happened now? போலீஸ் போச்சு. இப்பதான் ஃபயர் That's இன்ஜின் the வருதுன்னு fire நினைக்கிறேன். truck. Wow, it's raining. Where is it? ஏய் சரி போடாம போத வி சாக்ஸ் வெட் ஆயிடும் வி. சரி போட்டு போடா. Oh. Kevin, bring your taekwondo skills, Kevin. He didn't learn the sword fight in taekwondo. He did. No, I didn't. He's being soft to him. Goal is to go near the stomach. I switched hands. நவீன் ஐடியா பண்ணிட்டான். You okay? I feel fine. Okay. You finish itching and everything, then we'll do it. Ready? 3, 2, 1, go. அவன் ஐடியாவை பர் லெஃப்ட் ஹேண்டை மாத்திட்டான் தப்புன்னு. நவீன் கேன் டூ போத் ஹேண்ட்ஸ். Some cleanup work பண்ணிட்டு இருக்கோம். க்ளவுஸு இந்த வின்டர் பீனி எல்லாம் இதில் மாத்திரம். அவனுங்க ஹேட்டெல்லாம் அத்தனை ஹேட் வச்சுருக்கானுங்க. எத்தனை ஹேட் என்னென்ன ஹேட்டுன்னு பார்த்துட்ருக்கோம். தேவையா தேவையில்லையா இல்லைன்னா டொனேஷனுக்கு போடணும். மிச்சத்தெல்லாம் தேவையில்லைன்னா நம்ம வீட்டு மக்களுக்கும் டொனேஷன் பண்ணுவோம். அது இங்கே இருக்குது. யூஸ் அண்ட் த்ரோ இந்த ஷீல்டு ஃபேஸ் ஷீல்டு மாஸ்க் எல்லாம் இவ்வளோ இருக்குது. Good morning, everyone. So I'm deeply touched by the enormous love that you are showing me. நான் நினைக்கிறேன் இது எனக்காக பிரத்யேகமா இந்த ப்ராவிடன்ஸ் வந்து எனக்காக ரெடி பண்ணி பண்டில்ஸ் ஆஃப் லவ் அனுப்புதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வயசுல நான் என்னைய மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் இந்த ஒரு வருஷத்தை நான் எனக்காக நான் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுதான் நான் என் ஃபேமிலிக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் நான் நினைக்கிறேன். when they know that I'm all right, when they know that I'm happy, and when they know that I'm fit, அதை விட அவங்களுக்கு வேற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என்னை நேசிக்கிறவங்க, என்னை தெரிஞ்சவங்க, உங்களை மாதிரி இருக்கிற யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ், இதெல்லாம் வந்து இது எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லை இல்லையா? அதனால அது ஒண்ணு நினைக்கிறேன். அது இப்ப 2 நாளா நான் அதை எனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்னோட ஒரு ரிக்ரெட், ஒரு நல்லது சொல்லலாம், நான் ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறது. என்னோட ரிக்ரெட்னு நான் நினைச்சது என்னன்னா, எனக்கே தெரியல நான் எனக்கு டைம் கொடுத்துக்கலான்னு. அது ரொம்ப தவறு பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நான் எதுக்கு எனக்கு டைம் கொடுத்துக்கலான்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் இப்ப 2-3 நாளா எனக்கு நான் டைம் எடுத்துக்கிறேன். காலையில ஒரு 3:30 இருந்து 5 வரைக்குமோ, இல்ல 4 இருந்து 5:30 வரைக்குமோ. அது வந்து அவ்வளவு ரிவார்டிங்கா இருக்கு. இப்பதான் நான் 4 நாள் முடிச்சிருக்கேன். சோ அத வந்து நான் உங்களுக்கு சொன்னா நீங்க சின்னவங்களா இருக்கும் போதே பண்ணிடலாம். நம்ம மைண்ட் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு. நம்ம கிட்ட பேசுற ஒவ்வொருத்தங்களும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மள மெனுவர் பண்றாங்கன்றது ரியலைஸ் பண்ணவே முடியல. ஒருத்தங்களும் என்ன தவிர என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் அவங்க என்கிட்ட ஒண்ணு பேசும்போது அவங்க ஸ்டைல்ல என்னை மெனுவர் பண்றாங்கன்றத நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. நான் நினைச்சிட்டு இருக்கேன் இது என்னோட இமீடியட் ஒர்க்கு, நான் இதை கவனிக்கணும், அதுதான் கரெக்ட் தான். ஆனா நான் ஏன் எனக்கு கவனிக்கல? சோ எனக்கு டைம் எடுத்துக்கிறது நான் பண்ண வேண்டிய மிக முக்கியமான டியூட்டிஸ் எனக்கு தோணுது. அது எனக்கும் நல்லது, என்னைய இன்னும் கொஞ்சம் பெரிய பண்பாளரா மாத்தும்னு நினைக்கிறேன்.
நான் இப்ப கோயிலுக்கு போறேன், என்னோட பண்புகளை மாத்திக்கிறதுக்கு தான் நான் போறேன். ரிலிஜன் இஸ் ஒன் ரூட், தட்ஸ் ஆல். நான் போய் வேலைக்கு போறேன், அதுல டெடிகேஷன்ன்றது ஒரு ரூட். என்னோட லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அது ஒரு ரூட். ஐ சூஸ் ஆல் தீஸ் மீடியம்ஸ். ஸோ அந்த ரிக்ரெட்டை நான் இப்ப சரி பண்றதுக்கு இந்த 69வது வயசுல தான் என்னால முடியுது. நான் நினைக்கிறேன் நீங்க 20 வயசு இருக்கிறவங்க, 15 வயசு இருக்கிறவங்க, 40 வயசு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் உலகத்திலேயே மிக இனிமையான ஒருத்தங்க யாருன்னா அது நீங்க தான். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஹவ் ஷோன் ஆன் மை பர்த்டே அண்ட் ஆல் தீஸ் வைல். டேக் கேர். வணக்கம். ஸோ அன்பு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பிறந்த நாள் வந்தா. எவ்வளவு நல்லிணக்கத்தோட ஒரு சமுதாயம் இயங்க முடியும்ன்றது. ஒரு பிறந்த நாள் வந்து ஒரு குறியீடு இல்லையா? அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து விஷ் பண்றது, மெசேஜஸ் அனுப்புறது, தெரிஞ்சவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, colleagues, teachers and educators and so many family friends, உள்ளூர்ல வெளியூர்ல எல்லாருக்கும் நான் என்ன திரும்பி பண்ணலாம் அப்படின்னா, I'm just going to give everything back at you, double fold, multiple fold. உங்க வீட்டுல எல்லா சுபிக்ஷமும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றது என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன். Stay blessed and thank you very much. Thank you guys for watching this video.